ஏன் இப்படி அமைதியா இருக்கே? ஏதோ உன் மனசுல இருக்க மாதிரி தெரியுது. என்னாச்சு சொல்லலாமே? எதுக்கு பேசணும்? நான் வந்த உடனே போயிடுறேன். யாரிடமும் நீண்ட நேரம் இருக்க முடியல. அதுவே என் வாழ்க்கை ஆயிடுச்சு. நான் சிறியதான், ஆனா தினமும் வேலை செய்யறேன். கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்கப்படுறேன். அதான் நான் மெதுவா வாழ்க்கையில முக்கியமா ஆகிறேன். நான் பெரியவன் தான், ஆனா என்னை எல்லாரும் உடனே செலவு பண்ணிடுறாங்க. நான் யாரிடமும் நிலைக்கவே முடியல. ஏன் அப்படின்னு புரியல. சிறியதை யாரும் மதிக்க மாட்டாங்க, ஆனா அதுதான் வாழ்க்கைய கட்டும். மெதுவா சேமிச்சதுதான் நாளைக்கு நம்மை காப்பாத்தும். என்னை எல்லாரும் விரும்புறாங்க, ஆனா நான் வந்தவுட ஆடம்பரத்துக்கு போயிடுறேன். நான் இருந்தாலும் பயன் இல்லாத மாதிரி தோணுது. சிறிய பணத்தை மதிக்காதவன் பெரிய பணத்தையும் காப்பாற்ற முடியாது. அது வாழ்க்கையில ரொம்ப பெரிய உண்மை. அது உண்மைதான். இப்போதான் எனக்கு புரியுது. நான் பெரியவன் இல்ல, என்னை எப்படி பயன்படுத்துறாங்கன்றதுதான் முக்கியம். அதான் நம்ம எப்படி பயன்படுத்துறாங்கன்னு தான் வாழ்க்கை மாறும். சிறிய சேமிப்பு தான் பெரிய மாற்றம் கொண்டு வரும். நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவன் வாழ்க்கை மாறலாம். ஆனா நீ இருந்தாதான் அவன் நிலை மாறும் போல. ஆனா என்னை மதிச்சா அவன் வாழ்க்கை நிச்சயம் மாறும். சிறிய சேமிப்பு தான் பெரிய கனவுகளுக்கு அடித்தளம். சம்பாதிப்பது முக்கியம், ஆனா சேமிப்பதுதான் வாழ்க்கையை பாதுகாக்கும். சம்பாதிப்பது முக்கியம், ஆனா சேமிப்பதுதான் வாழ்க்கையை பாதுகாக்கும். எங்களோட இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு முக்கியமான ஒருவரோட இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது உதவும். இன்னும் இப்படி பல நல்ல கதைகள் பார்க்க ட்ரீம் பிக் தீம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.